சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம குடியரசன் இளவரசன் என்ன சொன்னான்னா, உண்மை பேசுகிறது எனக்கும் காயத்ரி அம்மையாருக்கும் இதுதான் பிரச்சனைட்டு ஒரு வீடியோ போட்டு பரிதாபத்தை தேடிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இனிமேல் நான் குடிக்க மாட்டேங்க, முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா சரியான போதைங்க, அதை விட சரியான கெட்ட வார்த்தை, கேட்கக்கூடாத ஒரு கெட்ட வார்த்தை. நான் இந்த கிளிப்பிங் போடுறேன், நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு அவங்க அறிவாளி சப்ஸ்கிரைபர்லாம் என்ன பண்ணுறாங்களோ அதை கேட்க சொல்லுங்கள். அவங்க அறிவாளி சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு கேளுங்க. அவங்க தான் கொந்தளிப்பாங்களே, அவங்கள ஃபஸ்ட்டு அதை பார்க்க சொல்லுங்கள். இப்போ கிளிப்பிங் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புண்டா எனக்கு ஓவராக சரக்கு ஓவர் ஆயிடுச்சு, ஓவராயிட்டுக்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் சமைச்சிட்டு நான் கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கிறேன். கீழே ஊதிட்டு பீர சிந்தி பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் யார் நம்ம குடியரசனோட வீட்டில் உட்கார்றாரு, கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, கேவலமான கெட்ட வார்த்தை. இது எதில் போட்டுக்கிறாருன்னா ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறார். டைட்டில் பாருங்க, டைட்டிலோடு போட்டுக்கிறாரு. அதாவது கேவலம்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான பிறவி நான் பார்த்ததில்ல. எங்கே போனாங்க இவங்க தங்கச்சி இதை பற்றி பேச மாட்டாங்க, கேவலமான கெட்ட பார்த்து பேசிக்கிறாங்க. ஏன்னா நான் எங்கள் அண்ணனோட வீடியோ பார்க்குறதில்ல, அதை பார்க்குறதில்ல, இதை பார்க்குறதில்லன்னு சொல்லி போட்டு நம்மளை வசைவாடுவாங்க. இவங்க தங்கை இவங்க அம்மா எங்கே போனான்னு கேட்டால் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்க அம்மா ஒரு சத்துணவு டீச்சர். அவங்க ஸ்கூலில் இவங்க பையனோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் யூடியூப் யாருமே இருக்குதான்னு எனக்கு தெரியல. சாரி, ஃபேஸ்புக்கு சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்களான்னு கேட்டால் தெரியல. இந்த மாதிரி ஒரு கேவலமான பையனை எங்கேயுமே பார்க்க முடியாது. இவங்க அம்மா இந்த வீடியோ பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. 2வது பார்த்திங்கன்னா இவங்க தங்கை இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க. கேட்டால் எனக்கு கமெண்டில் மூஞ்சி காட்டுனேன். நான் திருப்பி சொன்னேன் கமெண்டில், மூஞ்சி காட்டுன்னு சொல்கிறைய, நீ என்ன கல்யாணமாக பண்ணிக்கு போகிற அப்படின்னு தான் கேட்டேன். அப்படி தான் கேட்கணும். நான் கேட்டேன் மூஞ்சி காட்டி, நான் மூஞ்சி காட்டினா என்ன, மூஞ்சி காட்டலின்னா என்ன? இல்லை மூஞ்சி காட்டினா மட்டும் அப்படியே கொந்தளிச்சு நேரில் கிழிச்சிருவாங்களா? அதாவது அதெல்லாம் வேறு ஆளுக்கிட்ட போய் சொல்லுங்கள். நான் தான் திருப்பி சொல்லியாச்சு. நான் ஒரு சோசியலிசம் படித்த ஆள். இந்த இதுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்புறம் ஒருத்தர் கேட்டார், அவன் எந்த வில்லேஜ், அவனோட நம்பர் என்னங்க, அவன் ஜெயிலில் போகிறது உறுதி அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க. ஜெயிலில் போட வேண்டிய முதலாளி இந்த ஆள் தான். இந்த ஆள் இவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. இவங்க சப்ஸ்கிரைபர் எங்கே போகிறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணா குடிக்காதீங்க அப்படின்ட்டு கொந்தளிக்கிறாங்களாங்க. அவங்க சப்ஸ்கிரைபருக்கு தான் இந்த கிளிப்பிங் நான் போட்டுக்கிறேன். பெண்கள் எல்லாம் எங்கே போனாங்க, இவங்க சப்ஸ்கிரைபர் தான், பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்களே. இந்த பெண்கள் இந்த கிளிப்பிங் பார்ப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் என்னோடய வீடியோ பார்த்து உனக்கு வேறு வேலையே இல்லையா, உனக்கு இதே வேலையா, நான் அதே சப்ஸ்கிரைபர் தான் கேட்குறேன். அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? இந்த ஆள் என்ன வீடியோ போடுவா, இந்த ஆள் எதனால் ஆட்டம் போடுறாங்கன்னா 12 லட்சம் ஃபாலோவர் இருக்கிறாங்க. நாம் இந்த வீடியோ போட்டாலுமே நம்மளை பார்க்குறக்கு, நம்ம கெட்ட வார்த்தை பேசிட்டு போட்டாலுமே நம்மளுக்கு பார்க்குறக்கு 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன கவலை? நம்ம கெட்ட வார்த்தை பேசினாலும் பேசாட்டி என்ன, நம்மளுக்கு குடிக்கணும், கெட்ட வார்த்தை பேசணும். அப்புறம் இன்னொரு இதில் சொன்னார், என் பையனை நான் ரிச்சாக வளர்த்துவேன், ஏழையாக வளர்த்த மாட்டேன் அப்படின்னா. அதெல்லாம் கேள்வியே கிடையாது. உங்கள் பையனை ரிச்சாக வளர்த்துனானே வளர்த்துலீன்னு யார் உங்களை கேட்டா? இப்போது பொதுவாக நம்ம ஒரு குழந்தைய வளர்த்தோன்னா கரெக்டாக வளர்த்தனாலே போதும். அதென்ன ரிச்சாக வளர்த்துனா மட்டும் சமூகத்தில் மிகப்பெரிய பொறுப்பு வந்துருமான்னு கேட்டால், நீங்கள் சாதாரண ஏழையாக இருந்துமே ஒழுக்கமாக வளர்ந்தா உங்களை இந்த உலகம் வேறு மாதிரி ஹேண்ட் ஓவர் பண்ணு. அதுதான் உண்மை. நீங்கள் ரிச்சாக வளர்த்தோன்னா என்ன, எடுத்த உடனே மில்லியன் பணக்காரராக வளர்த்தவங்களா, கோட்டு சூட்டு போட்டு ரிச்சாக வளர்த்தவங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. ரிச்சாக வளர்த்தவங்க நீங்கள் கோடியாக பணம் வச்சாலுமே நீங்கள் ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுங்க,
அவங்கள வந்து தலைகீழாக வந்து எந்த உலகமும் மதிக்காது. அதுதான் உண்மை. வீடியோ சொல்கிறது ஆதிரனை ஏழையாக வளர்த்த மாட்டேன், ரிச்சாக வளர்த்துவேன்னா என்ன காரணம்னா பணம். எப்படி சம்பாதிக்கிறீங்க? அதுதான் கேள்வி. ரிச்சாக வளர்த்தோன்னு உழைச்சாத நீங்கள் வளர்த்த போகிறீங்க. அதாவது இலவச வருமானத்தில் ரிச்சாக வளர்த்த போகிறேன்னு சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு என் பையனை நான் ரிச்சாக வளர்த்தேன்னே. அப்போ ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் ஏழையாக இருக்கிற பையன் உழைச்சி பணக்காரனாகிறான்னா அதுதான் பேசு. அதை விட்டு போட்டு நான் வந்து ரிச்சாக வளர்த்துறேன்னா இவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன காரணம்னா இலவச வருமானம் தான். நான் திருப்பி ஏன் இவரை பற்றி இது பேசுகிறேன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான பர்சன் நான் எங்கேயுமே சமீபத்தில் பார்த்ததில்ல. அதனால் திருப்பி பேச என்ன காரணம்னா இவங்க சப்ஸ்கிரைபர் வந்து அப்படி கொந்தளிப்பாங்க. உனக்கு வேறு வேலையே இல்லையா? உன்னோட நம்பர் என்ன? மூஞ்சி காட்டி வீடியோ போடு, முதுகு காட்டி வீடியோ போடு, அப்புறம் நீ ஜெயிலில் போகிறது உறுதி அப்படின்னா இவரைத்தாயே பிடிச்சி உள்ள போடணும். இப்படி சமூக வலைதளத்தில் உட்காந்துட்டு கெட்ட வார்த்தை வச்சுட்டு குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு கேட்டால் அடுத்த நாள் வந்து நான் வந்து இனிமேல் குடிக்க மாட்டேன், நான் வந்து இனிமேல் கரெக்டாக இருப்பேன், 10 நாள் எதனால் சண்டைட்டு விளக்கம் கொடுப்பார். 10 நாளில் எதனால் சண்டை? தண்ணி போட்டு பக்கத்து வீட்டில் சண்டை, அங்கே சண்டை, இங்கே சண்டை. இவர் இந்த 6 மாதத்தில் எத்தனை வீடு மாறி இருப்பார், எத்தனை இடத்துல சண்டை போட்டு வச்சுருப்பார். எது போதை போட்டு அந்த போதை எப்படி வருது? இலவச வருமானம். உழைச்சி சாப்பிட்ருந்தா கண்டிப்பாக நீங்கள் குடிக்கவே மாட்டீங்க. குடிப்பீங்க ஏதோ மாதத்தில் 1 நாள் 2 நாள். 10 நாள் உட்காந்துட்டு இன்னும் அடங்கலை. நேற்று வீட்டில் உட்காந்துட்டு அப்படி ஒரு கெட்ட வார்த்தை நடு ரோட்டில் உட்காந்துட்டு டயர் பஞ்சாயிருச்சுங்க. அதாவது இவங்களுக்கு வெக்கமானம் இல்லையான்னு கேட்டால் சத்தியமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஒழுக்கம் ஒரு ஆள் ஒழுக்கம் இருக்கிறவன் தான் சத்தியமாக இந்த மாதிரி வீடியோவில் போடவே மாட்டாங்க. இப்போது இவங்க சொந்தக்காரோ இவங்க மனைவியோ இந்த வீடியோ பார்ப்பாங்களான்றா கண்டிப்பாக பார்த்துட்டு கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து மாமா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, பழைய சோறா அது இதுன்னு கேட்பாங்க. மொத்தத்தில் பார்த்தா சிந்திப்பு என்பது நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்திப்பு என்பது நிறைய இருக்குதுங்க. நான் வந்து திருப்பி அதே வீடியோவில் சொல்கிறேன். வீட்டில் உட்காந்துட்டு பீர் அடிக்கிறாரு, கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, நடு ரோட்டில் உட்காந்துட்டு டயர் பஞ்சரை போட்டு டயர் மேலே படுத்துட்டு இருக்கிறாரு. அப்புறமா தான் பையனை ரிச்சாக வளர்த்துறேன்னு சொல்கிறாரு. எல்லா வீட்லேயும் தாங்க பையனை வளர்த்துவாங்க. அவள் எடுத்தோடனே வந்து நாங்கள் ரிச்சாக வளர்த்துறேன் அப்படி வளர்த்துறேன்னா ரிச்சாக வளர்த்தலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. எப்படி வளர்த்துறீங்க? இலவச வருமானம் உட்காந்துட்டு ரிச்சாக வளர்த்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து அந்த ஆள் ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பார். மொத்தத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஆள் என்ன வேணால் பண்ணுவார். இதை பற்றி பேசும்போது இவங்க தங்கை வந்து நம்மளை தரக்குறைவாக பேசு. அதாவது கேட்டால் நான் வீடியோ பார்க்கல அங்கே பார்க்கலேன்ட்டு அந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு பேசு. நீங்களே போய் பாருங்கள், நான் கிளிப்பிங் கொடுத்துருக்குறேன். இந்த ஆள் அப்படி ஒரு கெட்ட வார்த்தைங்க, கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்குறாரு. இவங்க பெண்கள் எல்லாம் எங்கே போனாங்கன்னு கேட்டால் பெண்கள் எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் சமூக வலைத்தளத்தில் உட்காந்துட்டு அழிச்சாட்டியம் பண்ணியிருக்கிற. திருப்பி அதேவே தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேவலமானாலும் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. என்ன காரணம்னா இலவச வருமானம். இலவச வருமானத்தில் கொடியட்டி படுத்துட்டு இருக்கிறாரு. இலவச வருமானம் வந்தாலுமே நம்ம சமூகத்தில் ஒரு ஒழுக்கமாக இருந்தால் தான் நம்மளுக்கு மரியாதை இருக்குது. இந்த ஆள் ஒரு ஒழுக்கமற்ற ஆள். அப்படி ஒரு கேவலமான கெட்ட வார்த்தை பேசிட்டு வீடியோ போட்டு ஆடிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவங்க சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, நாங்கள் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆனால் நீ பேசுனா உனக்கு வேறு வேலை இல்லையா, அங்கே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ வாய்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த சப்ஸ்கிரைபர்களாக சுய அறிவு இன்றைக்கி மட்டுமில்லை என்றைக்குமே வரப்போகிறதில்ல. நீங்கள் பாருங்கள், இந்த ஆள் இன்னும் ஒரு 10 நாள் கழித்து நான் இனிமேல் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்ட்டு உத்தமராட்ட வேஷம் போடுவார். அப்புறம் இவங்க மனைவி கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் வீட்டில் உட்காந்துட்டு ஃபுல் போதை நேற்று ஆரம்பிச்சிட்டாரு. நீ எத்தனை நாள் போதைன்னு தெரியல. நல்ல சுய அறிவு இருந்தால் இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்க்காம நல்ல வீடியோ பார்த்து மகிழவும். நன்றி, வணக்கம்.